அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க. இது வரைக்கும் மேஷராசியில் கல்யாணமே ஆகாதவர்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியம். அதற்காக குருபலம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் தான் கணவன் இவர் தான் மனைவி அப்படிங்கிற அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள், பெரிய தீமைகள் எதையுமே குரு பகவான் செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை. பணம் சம்பாதிப்பதில் குறைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி இதோ வந்துருச்சு. இன்னும் ஒரு சில நாட்கள் தான், சில வாரங்கள்னு சொல்லலாம். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மாறுகிறார். இப்போது அவர் ரிஷப வீட்டில் இருக்கிறார். அவர் அப்படியே மிதுன வீட்டுக்கு மாற போகிறார். உண்மையிலே சனிப்பெயர்ச்சி இப்போ முடிஞ்ச போது தானே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனால் குரு பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா, சனி எப்படா நம்மளை கெடுத்துருவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் குரு பயிற்சி அப்படி இல்லைங்க. குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர். குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார்னா என்ன மாதிரியா ஒரு நல்ல பலன். குருபலம்னு சொல்கிறோமே, இந்த குருபலம்னா கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும், காசு கிடைக்கும், எல்லா விதத்துலையும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை சுப கிரகம்னு சொல்கிறோம். சுப கிரகங்கள் வலுத்தாலே நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதா உண்மை. உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 5 இடங்கள்ல அவர் ராசிக்கு 5 இடங்கள்ல வரும்போது அளப்பரிய பணம், தனலாபம், காசு, தொழிலை வச்சு கொடுக்கறது, நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது, ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது, வியாபாரத்தை நல்லா பண்ணுறது, விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார். இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார். குரு புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே. ராசியிலே அவர் வந்துட்டார்னு வைங்க, அதில் 1ஆம் இடத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு நோய் வந்துட்டா கூட, கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பெரும்பாலும் 12 சுற்றுக்கள் கொண்ட 12 வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6 வீடுகளுக்கு அவர் வரும்போதே பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம். 6ஆம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார். மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3, 6, 8, 12ஆம் இடங்களில் அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துலையும் 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை, அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை. அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது. குருபலம் என்பது மிகப்பெரிய யோகமான பலன் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னு தான் முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க. ஜோசியர்ட்டே போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியர் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க, தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை. அதனால தான் பணம் நிறைய கொடுப்பாரா. இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? வேலையில் வருது, தொழிலில் வருது, வியாபாரத்தில் வருது. நல்ல இடங்களில் குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார். வேலையை மாற்றினால் அதை விட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம், சம்பளம், சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் சடனாக ஒரு பிக்கப், சடனாக ஒரு சவுண்டு, சடனாக ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம். பணத்தை கொடுக்கக்கூடிய முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான். அதனால தான் குருப்பெயர்ச்சின்றதுனால பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சியில் 2 பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு. கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனியிலிருந்து விலகிட்டீங்க. ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்துல வர்றார். அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்கிறது. கஷ்டப்பட்டாலும், இப்போ சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, தொழில் வாழ்க்கையில் பண விவகாரங்களில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னு வைங்க, அதில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஆக அந்த அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பெயர்ச்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட
10, 11ஆம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள், வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் குரு பகவான் எப்போவுமே கெடுக்க மாட்டார். நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான். அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் 12 ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகிறார். பொதுவாகவே 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அப்படி ஒன்றும் கெட்ட இடங்களாக அவர், அதாவது பலன் தர முடியாத இடங்களாக அவருக்கு சொல்லப்பட்டாலும் கூட 3லிருந்து அவர் தன்னுடைய சொந்த வீடான பாக்கிய வீட்டை பார்ப்பார் என்பதால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வராதுங்க. பொதுவாகவே பாக்கியாதிபதியான குரு பகவான் அவருடைய வீட்டை அவரே பார்க்கும்போது பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல பலன்கள் இருந்தால் நல்ல பலன்களை செய்வார். குருவோட இன்னும் ஒன்று, குரு இருக்கிற வீட்டை விட அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு தான் பலன் அதிகம் என்பதும் ஒரு பெரிய உண்மை. அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார் என்பது மிகப்பெரிய ஒரு உண்மை. 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் ஆகிய 3 இடங்களை அவர் பார்க்க போகிறார். 7, 9, 11 என்பது நல்ல இடங்கள் அப்படிங்கிறதுனால இதுவரைக்கும் மேஷராசியில் 7ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்? இதுவரைக்கும் மேஷராசியில் கல்யாணமே ஆகாதவர்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியம். அதற்காக குருபலம் வந்துருச்சான்னு கேட்காதீங்க. குருபலம் என்பது 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல அவர் வர்றதுதான் அப்படின்னு சொன்னாலும் 7ஆம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது மனைவி, கணவன் போன்ற உறவுகளில் நல்ல தன்மையை ஏற்படுத்துவார். அவர்களுக்கு, அதாவது நல்ல விதமாக கணவன் மனைவியை அறிமுகப்படுத்துவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் தான் கணவன், இவர் தான் மனைவி அப்படிங்கிற அமைப்பு, காதல் கைகூடக்கூடிய ஒரு அமைப்புகள். அதனை அடுத்து 9, 11ஆம் இடங்களில் போகும்போது பாக்கியங்கள், லாபங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அவர் பாக்கியாதிபதியே ஆகிறதுனால பெரிய தீமைகள் எதையுமே குரு பகவான் செய்ய மாட்டார் என்பதுதான் உண்மை. ஆகவே நல்லதொரு குரு பெயர்ச்சியாகவே இது அமையுங்க. 9ஆம் இடம் எப்போது வலுத்து காணப்படுகிறதோ அப்போது என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி செய்யப்படுங்க. என்ன குறைகள்? புத்திரபாக்கியம் இல்லை, நல்ல வேலை இல்லை, சம்பாதிக்க முடியல, லாபங்கள் எதுவுமே வரல. நல்ல வியாபாரம் பண்ணுறேன் ஆனால் வியாபாரம் நடக்குதே தவிர லாபங்கள் கிடைக்கல. அல்லது ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் அது முடியாமையே போகுது. இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களையும் பணம் சம்பாதிப்பதில் குறைகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 3ஆம் இடத்தை அவர் சுபத்துவப்படுத்துவதன் காரணமாக முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் எப்போவுமே உண்டு. குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை சுபத்துவப்படுத்தி அதன்படியே நல்லவைகள் தீமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். 3ஆம் இடத்துல இளைய சகோதர மேன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தம்பி தங்கைகளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. அண்ணன் அக்காவாக பொறுப்புள்ளதாக இருந்து தம்பி தங்கைகளுக்கு எதுவும் செய்யக்கூடிய அமைப்பு. புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு வாய்ப்பு கிடைக்கல, ஒரு கலைத்திறமை இருக்குது, சினிமாவில் நடிக்கணும், மீடியாவில் நடிக்கணும், ரிப்போர்ட்டர் ஆகணும், யூடியூப்பில் வீடியோ போட்டு பெரியாள் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும், எழுத்து திறமை என்று சொல்லப்படக்கூடிய பாட்டு, இசை, எழுத்து போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். கல்யாணம் ஆகும், அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் ஃபஸ்ட்டு மேரேஜ் எனக்கு ஃப்ளாப் ஆகி போச்சு, செகண்ட் மேரேஜ் தான் எனக்கு ஒரு விதமாக நல்லபடியாக நடக்கணும்னு ஆண்டவனே வேண்டிக்கிறேன் என்கின்ற மாதிரியாக இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல 2வது திருமணம் போன்ற அமைப்புகளை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகவே பெரும்பாலும், அதாவது எந்த நிலைமையிலையும் குரு உங்களுக்கு 9, 12 கூடியவர். பாக்கியாதிபதியாகி பாக்கிய வீட்டையே பார்க்க போவதால் நிறைவான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சிறப்பான ஒரு நல்ல குரு பெயர்ச்சியாகவே இருக்குங்க. மே மாதம் 14ஆம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி